அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் இது தெரியுமா ஆடி மாத சிறப்பு தொகுப்பில் ஆடி 10 வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது அல்சூர் காளி. இவங்க பெங்களூர் லக்ஷ்மிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மயானத்தில், அதாவது சுடுகாட்டில் அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த காளி. இந்த காளி இங்கே 5 ரூபத்தில் காட்சி கொடுக்குறாங்க. அதாவது நின்ற கோலத்தில், மயானமாக படுத்துட்ருக்க ரூபத்தில், அதுக்கப்புறம் நாகமையா, தக்ஷண காளியா, அதுக்கப்புறம் அங்காள பரமேஸ்வரியாக காட்சி கொடுக்குறாங்க. ஒரு கோயிலில் 5 ரூபத்தை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி இங்கே இந்த தாய் தோன்றியதாகவும், அங்கே இருக்கக்கூடிய மோகன் வில்லியம்ஸ் அப்படின்றவர் தன் மனைவி துளசி அம்மாளோட இந்த தாயோடைய கல்லை கண்டெடுத்து அங்கே வச்சு ஒரு கோயில் அமைச்சதாகவும், அதுக்கப்புறம் ஒரு காசுக்கு போகும்போது திரும்பி வராததால அவங்க மனைவி துளசி அம்மா இந்த கோயில் எடுத்து நடத்துனதாகவும், அவருடைய மகளும் சுரேஷும் பவானியும் அதுக்கப்புறம் இந்த கோயிலை பார்த்துக்கிட்டதாகவும், துளசி அம்மா இறந்த பிறகு பவானி அந்த கோயில் வழி நடத்திட்டு வராங்க. இங்கே சைலம்மா, சரசம்மா, பாயம்மா, பவானி அம்மா இந்த 4 பெண் பூஜாரிகள் தான் இந்த பூஜை வேலையை ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. அவங்க ஷிஃப்ட் பேசிஸில் பார்த்துக்கிறாங்க. கண் திருஷ்டி, பொறாமை, குழந்தை பேரின்மை, ஒரு லோன் கிடைக்கணும் அப்படின்னா, இல்லை அவங்களுக்கு ஸ்கூலில் நல்ல மார்க் எடுக்கணுன்னா, உடம்பு சுகமாக போகணுன்னா, கணவர் குடிப்பழக்கத்தை விடணுன்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நிறைய பேர் அங்கே வேண்டிக்கிட்ட நிறைய பிரார்த்தனைகள் செய்கிறாங்க. சிவராத்திரியில், அமாவாசையில், செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் அவ்வளோ கூட்டம் இந்த இடத்துல அலமோதுது. ஒரு மயானத்துக்குள்ளே நடந்து கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் இந்த கோயில் நம்மளால் அடைய முடியும். மயானத்துக்குள்ளே தான் இந்த கோயில் பல 100 வருஷங்களாக இருக்குது. பெண் பூஜாரிகளோட சீரும் சிறப்புமாக அதிக சக்தியோட இந்த தாய் இந்த லக்ஷ்மிபுரத்தில் தன்னுடைய ஆட்சியை செம்மையை நடத்திக்கிட்டு வராங்க. அங்கே மக்களே பெங்களூரில் லக்ஷ்மிபுரம் போனோன்னா கண்டிப்பாக இந்த அல்சூர் காளியை போய் தரிசனம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம்.